சமூக வலைதளங்களில் பரவும் வதந்திகளை நம்ப வேண்டாம் என பொதுமக்களுக்கு காவல்துறை அறிவுறுத்தி இருக்கிறது. வதந்திகளை பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் காவல்துறை எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. காவல்துறை இயக்குநரகம் இந்த செய்திக்குறிப்பை வெளியிட்டிருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மகாலிங்கத்திடம் கேட்கலாம். மகாலிங்கம், என்ன காரணத்திற்காக தற்போது காவல்துறை இந்த எச்சரிக்கைகளை, இந்த அறிவுறுத்தல்களை வெளியிட்டிருக்கிறது? கார்த்திகேயன், இரண்டு விதமான காரணங்கள் இருக்கிறது. ஒன்று, தமிழக முதலமைச்சருடைய உடல்நிலை குறித்து வதந்தி பரப்புவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொன்று, பள்ளி கல்லூரிகள் தமிழகத்தில் இயங்கும் என்ற அறிவிப்பு ஏற்கனவே சொல்லப்பட்டது அமைச்சர் சார்பில். இருந்த போதிலும் கல்லூரிகள், பள்ளிகள் திறந்திருக்குமா என்ற சந்தேகத்தை பலரும் கிளப்பி வருகிறார்கள். எனவே அது குறித்தும் தற்பொழுது காவல்துறை தெளிவுபடுத்தி இருக்கிறது. தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட 1 லட்சம் போலீசார் பாதுகாப்பு பணியில் இருக்கிறார்கள் என்றும், அதனால் மக்கள் எந்தவித அச்சமடைய தேவையில்லை எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல சமூக வலைதளங்களில் ஏராளமானோர் போலியான கணக்குகளை தொடங்கி அந்த கணக்குகள் மூலம் பல்வேறு தேவையற்ற வதந்திகளை பரப்பி வருகிறார்கள். அந்த கணக்குகளை தொடர்ந்து காவல்துறை கண்காணித்து வருவதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே சமூக தளங்களில் இதுபோன்ற தேவையற்ற வதந்திகளை பரப்புவர்கள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற எச்சரிக்கை தற்பொழுது காவல்துறை சார்பில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக நாம் காவல்துறை உயரதிகாரியிடம் பேசினோம். அவர்கள் தீவிரமான ஆலோசனையில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதாக தெரிவித்தார்கள். குறிப்பாக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 16 பட்டாலியன் ஆர்ம்டு போர்ஸ் நம்மிடம் இருக்கிறது. அந்த படைகளை எங்கெல்லாம் அனுப்ப வேண்டும், எது மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்பதில் மிக தீவிரமாக ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட சிறப்பு அதிரடிப்படையினர் இருக்கிறார்கள். அவர்களும் தற்போது தயாராக இருக்க உத்தரவிடப்பட்டிருக்கிறது. எனவே அவர்களும் தற்பொழுது எந்த இடத்துக்கு வேண்டுமானாலும் அனுப்புவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று இரவு முழுவதும் டிஜிபி அலுவலகத்தில் ஆலோசனைகள் தொடர்ந்து நடைபெற்றன. அந்த ஆலோசனைக்கு பிறகு காவல்துறை இயக்குனர் தமிழகம் முழுவதும் உள்ள காவல்துறை கண்காணிப்பாளர்கள் மற்றும் ஆணையர்களுக்கு ஒரு சுற்றறிக்கை ஒன்று அனுப்பியிருந்தார். அந்த சுற்றறிக்கையில் சொன்ன தகவல் என்னவென்றால், இன்று காலை 7 மணி அளவில் அனைத்து காவலர்களும் சம்பந்தப்பட்ட காவல்துறை மற்றும் காவல்துறை ஆணையர்கள் மற்றும் கண்காணிப்பாளர்கள் அலுவலகத்தில் ஆஜராக வேண்டும், விடுப்புள்ளவர்களெல்லாம் திரும்ப பணிக்கு வர வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோள் என்பது விடுக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக முதலமைச்சரின் உடல்நிலை தொடர்ந்து மருத்துவ குழுவினால் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. அதிகாரப்பூர்வமாக தொடர்ந்து கண்காணிப்பு என்பது இருந்து வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அதிகாரமற்ற தகவல்களை சமூக வலைதளங்களில் பலர் வதந்தியாக பரவியிருக்கிறார்கள். எனவே அதை நம்ப வேண்டாம். பொதுமக்கள் எந்தவித அச்சமும் அடைய தேவையில்லை, வழக்கம் போல் தொடர்ந்து பணிகளை செய்யலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் காவல்துறை தரப்பில். அது மட்டுமல்லாது இயல்பு நிலை எந்தவித பாதிப்பும் இல்லாமல் இயல்பு வாழ்க்கை என்பது தமிழகத்தில் இருக்கிறது. நிலைமை முழுமையாக கட்டுக்குள் இருக்கிறது என்ற ஒரு தகவலையும் உறுதியாக காவல்துறை உயரதிகாரிகள் நம்மிடம் தெரிவித்திருக்கிறார்கள். வதந்தி பரப்புவோர் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு காவல்துறை தரப்புல சொல்லப்பட்டிருக்கு. சமூக வலைத்தளங்கள் தொடர்ந்து கண்காணிக்கப்படும் காவல்துறை தரப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. என்னவெல்லாம் செய்யக்கூடாது? ஊகங்கள் அடிப்படையில இவர்களாகவே செய்திகளை உருவாக்குவது அல்லது தவறாக வரக்கூடிய செய்தியை வேறு சமூக வலைத்தளங்களுக்கு பரப்புவது உள்ளிட்ட எதையெல்லாம் பொதுமக்கள் செய்யக்கூடாது? குறிப்பாக காவல்துறை பொதுமக்களுக்கு வைக்கும் வேண்டுகோள் என்னவாக இருக்கிறது என்று அதிகாரிகள் தெரிவித்தார்கள். ஒன்று, அதிகாரப்பூர்வமான தகவல்களை மட்டுமே நம்ப வேண்டும். இன்னொன்று, அதிகாரப்பூர்வமற்ற உறுதிப்படுத்தப்படாத தகவலை நம்ப வேண்டாம் என்று வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது அரசு ரீதியாக கிடைக்கும் தகவல் மட்டுமே நம்ப வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது சமூக வலைதளங்களிலே போலியான கணக்குகளை தொடங்கி சிலர் தொடர்ந்து தேவையற்ற வதந்திகளை பரப்பி வருகிறார்கள் என்ற குற்றச்சாட்டையும் மிக வலுவாக காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அது குறித்தும் தற்பொழுது தீவிர கண்காணிப்பும் நடவடிக்கையும் இருக்கும் என சொல்லப்பட்டிருக்கிறது. யாராவது ஒருவர் சமூக வலைதளங்கள் வாயிலாகவோ அல்லது வாட்ஸ்அப் போன்ற தொடர்பு செயலிகள் மூலமாகவோ நமக்கு ஒரு தகவலை, உறுதிப்படுத்தப்படாத தகவலை அனுப்பினால் அந்த